ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ரொட்டேட்டர் ஒரு 4 மணி நேரம் இருக்குது. தோப்பு கொரக்காடு எல்லாம் ஒரு 4-5 பாட்டி இருக்குது. இன்றைக்கி நாங்கள் அதை தான் போய் சம்பவம் பண்ண போகிறோம். கேஸ் டெஃபினெட்லி அடிச்சுட்டு மாப்பிள்ள லோடு போல்ட்டு பார் லூஸ் ஆகிடுச்சு. ஒன்றை டைட் பண்ணி கீழே வர மாதிரி வச்சதுனால கொஞ்சம் ஹைட்டை தூக்கியிருந்தா நல்லா இருந்திருக்கு அடிக்கிறதுக்கு. சுத்து வருதா? வாங்க இந்த முத்திருப்பேன். நல்லா சொருவமா இப்போ எங்க மாமா தெரியும்? லாக் ஆகல. போதும் போதும். அவ்வளோ வச்சுட்டே அதா லோடு போல்ட்டை மட்டும் டைட் பண்ணு. நீ முன்னாடியே போனால் நான் பின்னாடியே வரேன். போய் பங்கில் போய் டீசல் அடிச்சுட்டு வந்துடலாம். போகலாம். அங்கே யாரா பார்க்குறா? பார்க்குறவ பார்த்தானா போதும். ஃபஸ்ட்டு ஆயில் சர்வீஸ் பண்ண அதுக்கு. ஓகே நண்பா, போயிட்டு அப்படியே ஒரு 2000 3000 டீசல் அடிச்சுட்டு அப்படியே வந்துடும். இப்போ வந்து நீங்கள் டீசல் அடிக்கிற நேரம் பார்த்துட்டு ரெக்கு டீசல் அடிக்குது ப்ரோ. அது எவ்வளோ நேரம் அடிக்கணும்னு தெரில. ரெக்கு என்ன கம்மியான லிட்டர் அடிப்பாங்க, அதிகம் 500 லிட்டர் 600 லிட்டர் அடிப்பாங்க. எங்கள் ஊரில் இன்னும் எங்கே தான் கள்ளப்பருப்பு டீசல் அடிச்சுட்டு வரோம். எங்கே தான் இருக்குதா தெரில. இன்னும் எங்கள் ஊருக்காரரு பருப்பு போட்டு இருக்குதாங்க. அஜித் தான் 1/2 மணி நேரமாக ரிவேஸ் விட்டுருக்குறான். இன்னும் ரிவேஸ் விட்டு பார்க்கல. ஓகே நம்பா, இன்னைக்கு பார்த்து அந்த பக்கத்தில் பம்பு எட்டாதுரா. இப்படி திருப்பி விடு. ஷிஃப்ட் மாற்றியாச்சாடா? ஏடா ஷிஃப்ட் மாற்றியாச்சா? 4000 ரூபாய் கடி. 2000 ரூபா கொடுத்துட்றேன். வாடா 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 வாடா. அடிங்கடா அடிங்கடா. நல்லா சொருவுறதுலே இருங்கடா. அது எதுக்கடா அது மட்டும் ஓடிக்கிட்டு? அப்போ இன்னும் கரெக்டாக 1100 ரன் ஆகிட்டு. அது நோரா
அதான் பர்ஃபெக்ட்டா கட் பண்றேன் நான். கட் பண்றது யாருக்கு? டேய் டீசல்லாம் பிடிக்கும்டா. நம்ம 10 லிட்டர் பிடிக்கும். ரைட் கட் பண்ண போட்டே இல்லையா? அத கரெக்ட் பண்ணு. எதை போட்டீங்க? எதை போட்டீங்க? எப்போ பாரு அதே மேட்சிக்கணும். நீ தான சொன்னா கட் பண்ணேன் அப்படினே. நான் கட் பண்றேன் நீங்க எல்லாம் வாஷரோட கட் பண்ணி எடுத்துறியா? நீ அப்படியே போட்ற. அப்படியே அடிச்சு விட்டுருவான் அதெல்லாம் வந்துரும். அப்பதான் நம்ம புகழ் என்டர்டெயின்மெண்டா இருக்கு இந்த சேனல். அவனோட தான் ஆகுது. வண்டி அவனுதா. வெச்சுக்கிட்டோம். என்னடா இப்பேறோம். வரல. என்னடா காசெல்லாம் வந்து ஜட்ஜ் சோறு சாங்க 50 ரூபாய்க்கு வேற தர. ஏய் பங்கல கறவன நீங்க ஐஸ் உள்ள கேமரா. பின்ன காடிங்க பாருங்க மோகா காய்ங்க. என்ன கல்லோட ஜட்ஜ் பண்றீங்க? நான் ரொம்ப யார் பாக்குறா? என்னடா 2 ரூபாய் இருக்கு. 2 ரூபாய் எழுதிங்க. நோ. அவன் எவ்வளவு எழுதி வச்சிட்டு போறான் வா நான் போலாம். ஓகே அன்பா இந்த பங்கல லாரி டீசல் அடிச்சதுனால ட்ரிப்பு கடிச்சதுனால 1/2 மணி நேரம் டைம் டிலே. ஓகே ப்ரோ ஒரு வழியாக சைட்டுக்கு வந்துட்டோம். இந்த லாரி கேர் பண்ணலாம் இன்னொரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருப்போம். லாரி கேர் பண்ணதுனால 1/2 மணி நேரம் டைம் டிலே. ஏற்கனவே 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ இருக்கும். ஆயில் ஒரே வயலில் தான் ஓட்டிருப்பா. அதில் போய் பாரு தெரியும். ஓகே நண்பா வயல் பதமான ஈரமாக தான் இருக்குது. இது வந்து போன ஈரத்துலேயே எங்களை ஓட்ட சொன்னாங்க. கடைசியாக பார்த்தா காஞ்சி போச்சு. ஸோ அதனால் வந்து ஈரம் விழுவிட்டோம் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டோம். அப்புறம் அது இல்லாத கத்தி வேறு கம்மியாக இருந்துச்சா சரி கத்தியை போட்டுக்கிட்டு அப்புறம் ஒட்டுக்காக ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டோம்ப்பா. அஜித் எப்படி தோ போட்டுறான்னு பாருங்க நண்பா. நம்ம சுஜித்து அஜித் ஓட்டுறதுக்கு எப்படி தோப்பு ஓட்டுறான்னு பாருங்கள். ஓகே நம்ம நிறையா பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஏன் ப்ரோ அஜித் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் உங்கள் வண்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ப்ரோ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா அஜித் வந்து கார்த்திகிட்டேருந்து இறங்கிட்டானன்பா. ஸோ அதனால் என்ன பிரச்சனைனா இப்போ வந்து அஜித் நம்மக்கிட்ட வந்து பர்மனெண்ட்டாக வர கிடையாது. சரி அவன் ஏதோ ஜாப்புக்கு போகிறான் நான் ப்ரோ. 2 வயல பார்ப்போம் அங்கிருந்து. அதனால் வந்து நான் ஒரு ஜாப்புக்கு போக மட்டும் வந்து ஓட்டுறேம்மா செலவு காசு இல்லைன்னா. அப்புறம் சுஜித்தும் காலேஜுக்கு போயிட்டானா. சரி தான் வரப்பு அதான் வரப்பு. காட்டில் வரப்பு கூட எதுன்னு தெரியல ப்ரோ. அஜித் எது வரப்புலையாங்க வந்துடும். அதெல்லாம் போயிடும். டயரில் மட்டும் இறங்க தான் இருப்பார். ஓகே ப்ரோ அஜித் என்னங்கிறா மாமா சும்மாவே இருக்கிறீங்களே கமெண்ட் ரீட் பண்ணுங்க மாமா அப்படிங்கிறான். ஓகே கமெண்ட் ரீட் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு நண்பர் கமெண்ட் கேட்டிருந்தார். ப்ரோ நோவா 50 HP வந்து கிரீப்பர் கீரை அவைலபிளாக? கிரீப்பர் கீரை இருக்குது ப்ரோ, ஸ்டெடில் கீரை இருக்குது, உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாம் இந்த ஜாண்டியரில் வந்து கீர் ப்ரோ விட்டுருக்குறாங்க காம்படிட்டர்.
ஸோ அதனால் மகேந்திராவில் விட்டுட்டாங்க. அதில் இன்னொரு நடிச்சது என்னென்னா யுவோடெக் ப்ளஸில் கிரீப்பர் விட்றாங்களாம், பார்த்துக்கோங்க. அது ஏற்கனவே யுவோடெக் ப்ளஸ்ஸு லோ பஸ்ஸில் டெத் ஃப்ளோவில் போயிட்டுருக்குது. இதில் வேறு எப்படி சொல்கிறது, கிரீப்பர் வேறு விட்றாங்களாம். அது எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன கமெண்ட் ரீட் பண்ணுறோம்னா, இந்த கிணறு தூக்க போனோம்ல அந்த வீடியோ தான் இன்றைக்கி கமெண்ட் ரீட் பண்ணுறோம். ஓகேவா? அதில் எடுத்த உடனே கேட்டுருக்காரு ஒரு நம்பர், ஹீரோ விவசாயி, மகேந்திரா நோவோ 605 50 HP ரிவ்யூ போடுங்க நண்பா, போடுங்க நண்பா, ப்ளீஸ் தயவு செய்து போடுங்க. வண்டி கேட்டிருக்க நண்பா, கிடைச்சா போடுவோம் ப்ரோ. அடுத்தது எஸ்கே அக்ரி விவர் 2202. அவர் என்ன சொல்கிறாரு, கிணறு மூன்றது எப்போவுமே ஒரு பூஜை போட்டுட்டு சின்ன உயிர் பலி கொடுத்து க்ளோஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ப்ரோ. யார் ப்ரோ அதை பண்ணுறா? அடுத்தது சத்தியமான் 50 4-wheel drive இருக்கும். என்ன கெஸ்ட் கட்டினா நான் மறந்துட்டேன். அடுத்தது தருண் முருகேசன், மகேந்திரா டிராக்டர் ஃபுட் கழிவிட்டு வாட் மைலேஜ். மகேந்திரா டிராக்டர் ப்ரோ ஒவ்வொரு கல்டிவேட்டருக்கும் ஒவ்வொரு மைலேஜ் நண்பா. ஓகேவா? அடுத்து சரி இது ஏற்கனவே கமெண்ட் படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓகே, அடுத்து 2வது நாள் வீடியோ பார்க்கலாம். அடுத்து பிரவீன்குமார் ப்ரோ, கோகுல் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ப்ரோ. நீ என்ன ப்ரோ பண்ணுறது, நீ எல்லாரும் தான் மிஸ் பண்ணுறோம். அப்புறம் போயிட்டு இப்போ இஞ்சித்தின குரங்கே நீ இப்போ உரங்கேன்னு உட்காந்துருக்கிறான். நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். அடுத்தது செந்தில்குமார், சூப்பர் வீடியோ ப்ரோ. அடுத்தது ஜெய் கிருஷ், மகேந்திரா 475 DA சர்பஞ்ச் பிளாக் ஸ்டிக்கர் 2000 மாடல் எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. என்ன யூஸ்ன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஹெவி யூஸுகளாக வந்து சின்ன வண்டி எடுக்காதீங்க. என்னோடய ஜட்ஜஸ்ன் அதுதான். கொஞ்சம் ஒரு 45 HP 50 HP கேட்டகரியில் எதை வேணாலும் எடுங்க. ஜாண்டியர் எடுங்க, மகேந்திரா எடுங்க, ஸ்வராஜ் எடுங்க. உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் எது நல்லா ஓடுதோ அதை எடுங்க ப்ரோ. ஓகேவா? இந்த வண்டி எடுத்தால் வந்து எந்த பிரச்சனையும் வைக்காது, சூப்பராக ஓடும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? எந்த வண்டியாக இருந்தாலும் அமையறது தான் பொறுத்து. ஒருத்தர் பார்த்தீங்க, இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா யுவோடெக் ப்ளஸ் எடுத்து ஏதோ பிரேக் டம் கம்ப்ளைண்ட்டான், வெறும் 40 மணி நேரத்தில் வந்துருக்கான். அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் நம்ம லக்கு தான் ப்ரோ. அடுத்தது லக்கேஷ், இது எவ்வளோ ப்ரோ வாடகை வந்து 150 ரூபா ப்ரோ, அந்த ஜேசிபிலோடு ஓட்டினது. அடுத்தது இளையரசன் 1786, சதீஷ் நல்லா ட்ரைனிங் ஆகிட்டான் ப்ரோ. சந்தோஷ் நல்லா ட்ரைனிங் ஆகிட்டான். ஆமாம் ப்ரோ. அடுத்தது விமல்குமார், ஃபைட்டு பூமிபுத்ரா சார்ஜர் ஹோல்டர். ஏன் ப்ரோ அதில் என்ன கம்ப்ளைண்ட்டு? அடுத்தது விஸ்வாஸ் மாஸ் வீடியோ. கணேஷ்குமார் ப்ரோ, டோட்டல் வாடகை எவ்வளோன்னு சொல்லுங்க ப்ரோ. டோட்டல் வாடகை அந்த கிணறு முடங்கிறதுக்கு 40 ரூபாய் நம்ம ஆச்சு ப்ரோ. இதுலேயும் பாருங்கள் அந்த ஜீரோ சைக்கிள் எடுத்துக்கிறாரு. நோவோட பர்ஃபார்மன்ஸ் மித்திரன் டிராக்டர் ப்ரோ, கிணறு வெட்டுவது தான் கஷ்டம், ஆனால் மூடுவது ரொம்ப ஈஸி. இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு கிணறு கிடைக்காது ப்ரோ. உண்மை இல்லையா என்று நீங்களே சொல்லுங்கள். ஆமாம் ப்ரோ, அது உண்மை தான். இன்றைக்கி வந்து கிணறு மூடுறதெல்லாம் ஈஸி, திரும்பி அதை தோண்டும் போது தான் அதோட கஷ்டம் வலி எல்லாம் தெரியும். அடுத்தது பழனியம்மாள் கோவில் மிஸ் பண்ணுறேன். என்ன ப்ரோ பண்ணுறது, அதான் போயிட்டானே. அடுத்தது சிகே அஜய் ப்ரோ, சார்ஜர் ப்ரைஸ் சொல்கிறதுக்கு சொன்னீங்க, சொல்லவே இல்லை ப்ரோ. என் வண்டியில் போட்டுருக்கிறது வந்து 100 வாட்ஸு ப்ரோ. 600 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை ஆட் பண்ணி விட்றேன். பிடிச்ச நண்பர்களை வாங்கிக்காங்க. 100 வாட்ஸ் வாங்க. இன்றைக்கி யார் மொபைலுமே வந்து 60-70 கீழே இல்லை. அதனால் வந்து குறைஞ்சி 100 வாட்ஸ் வாங்கிக்காங்க. அப்போ தான் சொல்லி சார்ஜ் போட்டால் கரண்டில் போடுற மாதிரி ஈஸியாகிடும், இல்லைனா ஏறாது. அடுத்தது சந்தோஷ் அண்ணா, பைசான் 5 ஃப்ரண்ட் டயர் எவ்வளோ வருது? பைசான் 5 வந்து 616 எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 7 சில்லரை வருது ப்ரோ. 750-16 எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 ரூபாய் என்னமோ வருது நண்பா. பழைய மாடல் பைசான் 5 இருந்தால் 7 ரூபா வரும். இப்போ புது வண்டிக்கெலாம் 750-16 வருது. அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 ரூபா சம்திங் வருது. ரங்கசாமி ப்ரோ, சார்ஜர் லிங்க்கு கொடுங்க. இன்றைக்கி அனுப்புகிறேன், இன்றைக்கி இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ப்ரோ. சுரன் ஜாக் 49 டோட்டல் ஹவு மச் லோட் கம் ஃபினிஷ்
மொத்தம் 220 நட ஓட்டி அந்த கிணத்தை க்ளோஸ் பண்ணோம் ப்ரோ. கணேஷ்குமார் எத்தனை அடி அளவு லோடு? 400 லோடு ஓட்டணும் ப்ரோ. ஆழம் வந்து இதாக 80 அடி என்ன சொன்னாங்க நண்பா. அடுத்து கணேஷ்குமார் டோட்டல் டைமிங் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? இங்கே வந்து 1200 ஓடுது ப்ரோ. ஒரு 100 ரூபா கம்மியாக ஓட்டுறாங்க, அவ்வளோதான். அதுவும் வந்து ஒட்டுக்கா உண்டுன்னு ஓட்டினா, இல்லைனா இல்லை. ஓகே நண்பா. அடுத்தது கொபோட்டோ ஒன்று ஓடிச்சு இல்லை, ரொட்டாட்டர் ஓடிச்சில்ல, அந்த வீடியோ. மனோஜ் ப்ரோ பைரோஜ் பஸ்னு மோகன்னு யாராவது தெரியுமா? தெரியும் ப்ரோ, அவர் எங்கள் மாமா தான். இந்த கமெண்ட் என்ன படித்த மாதிரியே தெரியுதா எப்படின்னே தெரியலையே. இது படித்த மாதிரி தான் ப்ரோ தெரியுது. அடுத்தது கமெண்டை விட்டுட்டோம்னாவே திரும்பியும் படிக்கும் போத மிஸ் பண்ணி போடுறோமோன்னு தோணுது. அடுத்து கிருஷ்ணன் 93/64 வெங்கட் ப்ரோ, நான் ஏற்கனவே சொன்னேன் கோவில் எல்லாம் வரமாட்டான்னு, சந்தோஷ் மட்டும்தான் கற்றுப்பான்னு. நான் ஏற்கனவே பாருங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆமாம் ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. சத்தியமாக நீங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்துருக்குறேன். எவ்வளோ தான் ஒருத்தனுக்கு சொல்லி கிழக்கு பண்ணி சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாலும் கம்பி நீட்டிடுவான்னு சொன்னீங்களே, அது உண்மைதான் நண்பா. இதுலேயும் பாருங்கள், அந்த வீடியோலையும் ஜீரோ விவசாயிங்கிற நண்பர் வந்து சொல்லிக்கிறாரு, மகேந்திரா நோவா 605 ரிவ்யூ போடுங்க. அவர் ஒவ்வொரு வீடியோ சொல்கிறாரு. அடுத்து விஜய் கணேஷ் 5113 ப்ரோ, எங்களுக்கு ப்ரோ எப்படி இருக்க முடியாது, ஒரு நாளைக்கு அப்படி இருக்க முடியலையே ப்ரோ. நாங்கள் பேசுகிறது உங்கள் லைஃப் எப்படி போகுது? ஜாலியாக இருக்கு நண்பா. அடுத்து சிகே அஜய் ப்ரோ, சார்ஜரை பற்றி சொல்லவே இல்லையே. சொல்கிறேன் ப்ரோ, இந்த வீடியோவில் வர உங்களுக்கு லிங்க் தரேன். அடுத்தது டிவில் எக்ஸ்பீரியன்ஸ் நண்பா, வண்டி டாப் பேக் ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ ப்ரோ? அதை நானே அளந்து பார்த்தது இல்லையா நண்பா, சரி அளந்து பார்த்து சொல்கிறேன். அடுத்து மோகன்ராஜ் ப்ரோ, உங்கள் ஊரில் டைம் கணக்காக இல்லை ஒரு நாள் கணக்கு டிரைவருக்கு சம்பளம்? எங்கள் ஊரில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 700 ரூபாய் சம்பளம் ப்ரோ. இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரைனிங்கான டிரைவராக இருந்தால் 700 ரூபாய் தரோம், ஓகேவா? அது ஆள் தேவையா ப்ளீஸ் சொல்லுங்கள் ப்ரோ. கோகுலுக்கு எத்தனை வயசு ஆகுது? சந்தோஷத்துக்கு எத்தனை வயசு ஆகுது ப்ரோ? கோகுலுக்கும் சந்தோஷமாக 17 வருஷம் ஆகுது ப்ரோ. இன்னும் ஒரு வருஷம் போனால் தான் லைசன்ஸ் போட முடியும். ஆனால் கோகுல் வந்து இந்த வயசுலேயே சம்பளம் அதிகமாக கேட்குறான். என்னால் ரோட்டில் கொடுத்து ஓட்ட முடியல, அதனால தான் அவனை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அடுத்தது செந்தமிழரசு 2672 மகேந்திரா லோயர் லிங்க் கலப்பை மட்டும் கை 34 இன்ச் விலை வருங்க. என்ன விலை வரும்? 34 இன்ச்சு 2000 ரூபா சம்திங் தான் ப்ரோ வரும். அடுத்து ரஞ்சித் தேவா, நம்ம வண்டியை கொல்ல பண்ணிட்டானே. அடுத்து திருச்சூர் கவுண்டர் 63 தேவ் டேரக்டர் லைஃப் இந்த சேனல் யார் ப்ரோ? உங்கள் வீடியோஸ்லாம் வருது ப்ரோ. எங்கள் மாப்பிள்ளை ப்ரோ சும்மா இருந்தால் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருப்போம், நான் எடுத்து போடுறேன்னு. அடுத்து டிஎன் கேமர், உங்கள் வீடியோ பார்த்து ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கிறேன். ஏன் ப்ரோ நம்ம வீடியோ அந்தளவுக்கு கொடூரமாக இருக்குதா நண்பா? டிஎன் கேமர் சொல்கிறாரு. அடுத்து மதன் குமார் ப்ரோ, உங்கள் வண்டி மதியான 605 சைலன்ஸில் எங்கே ப்ரோ? நான் இருக்கு வீடியோவில் காமிங்க. பேட்ரி பாக்ஸ் கீழே இருக்குது நண்பா. அடுத்து விஸ்வாஸ் சூப்பர் மாஸ் வீடியோ ப்ரோ. அது சந்தோஷ் சூப்பர்ண்ணா, அவ்வளவு அவன் நல்லா பையன், நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறானா. சந்தோஷ் அது வேணால் உண்மைதான் ப்ரோ, எந்த வேலை வச்சாலும் செய்வோம். ஆனால் கோவில் செய்யணும்னா சந்தோஷ் எந்த வேலை நீங்கள் சொல்கிறீங்கனாலும் அப்படியே செய்வோம். சூப்பரான கேரக்டர். அடுத்தது அரசன் 4569 எம்எஃப் பிளேட் நல்லா இருக்குமா ப்ரோ? தெரியல ப்ரோ, எங்கள் சைடெலாம் எம்எஃப் பிளேடே கிடையாது. அடுத்து சந்தோஷ் மோகனா, நான் டிரைவர் வரவா? பார்க்கலாம் ப்ரோ. அஜித் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு வரலன்னா நான் கண்டிப்பாக டிரைவருக்கு தேவைப்படுற டிரைவரை ஆஃபர் பண்ணுறேன் நண்பா. அடுத்தது கிருஷ்ணன் 9364 அப்பா அம்மா போடுற கரை சரியில்லை. அப்பா நீங்கள் தான் நல்லா பெரிய கரை போடுவ, ஒரு நாளைக்கு 10 பார்க்கலாம். அப்பா சபரி 9139 ஃபுல் ஹெச்டி எது போட்டு பாருங்கள் ப்ரோ, நல்லா லைஃப் வருது. ஃபுல் ஹெச்டியா ப்ரோ? நான் ஆதியிலேருந்து டயோ பிளேடு போடுறேன் ப்ரோ, அதனால் அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் மனசான காரணம். அடுத்தது அந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்தது தலைவர் வந்து மொதல் ஓட்டினா 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 5 கலப்பை அஜித்
அவருடைய வீடியோ தான். அவரை பற்றி என்னமோ கேட்டிருக்கேன். மகேந்திரா ஃபேன் ப்ரோ. அஜித் கானுக்கு மணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. யாராக இருந்தால் என்ன ப்ரோ, ஏன்னா என்னமோ சொல்லுவாங்களே, உண்டு தின்மன் உப்பு தினவன் தண்ணி குடிக்கிற மாதிரி வேலையை வாங்கினா சம்பளம் கொடுத்து தான் ஆகணும் ப்ரோ. ஆனால் யாராக இருந்தால் நான் விதிவிலக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் சம்பளம் கொடுத்துருவோம் நண்பா. அடுத்தது R15 ப்ரோ. தக்கரா டாப் ஸ்டீல் போடுங்க, போட்டலாம் நண்பா. அடுத்து ஜெய்கிரிஷ் ப்ரோ. மகேந்திரா 475 சர்பஞ்ச் பிளாக் ஸ்டிக்கர் எடுக்கலாம் ப்ரோ. என்ன யூசேஜ்னு சொல்லுங்கள். அடுத்தது சங்கரப்பிரியா ப்ரோ. நான் 52-45 டிராக்டர் வாங்கலாம்னு இருக்கிறேன். 2005 மாடல். என்ன ரேட்டு வாங்கலாம்? இந்த 2001-2005 வாங்கினோம்னா குறைஞ்சது ஒரு 3.5 இந்த ரேட்டுக்கு மேலே போட்டு வாங்காதீங்க. அதுவும் டயர் கண்டிஷன் பார்த்து வாங்குங்க ப்ரோ, ஓகேவா? ஏன்னா ஹெச்பி இல்லை, சரி மாடல் போயிடுச்சு இல்லை, அதனால் வந்து கேரண்டியாக வந்து 3 ரூபாய்க்கு எதிர்பார்க்கலாம். டயர் எதிர்பாருங்க, கிளச் பிளேட் நல்லா தானே பாருங்கள், இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள். அடுத்தது சசி ராஜேஷ். உங்கள் சொந்த ஊர் பெயர் என்னன்னா? எங்கள் சொந்த ஊர் பேர் பைரோஜி புதுப்பாளையம் நண்பா. அது டிராக்டர் 2 வீல் டிரைவ் கீ ஓட்டினா அமௌண்ட் வர மாட்டேங்குது. 4 வீல் டிரைவ் போட்டு மெயினுக்கு எங்கே போகிறது ப்ரோ? என்ன ப்ரோ பண்ணுறது? இன்றைக்கெல்லாம் அப்படியே மாறிட்டாங்க. டிரைவர் யார் ப்ரோ நீங்கள் 2 வீல் டிரைவ் ஓட்டுறாங்க? அடுத்து ஜெய் பாரத் 33 இருக்குமா? ஹாய் ப்ரோ. MF 254 டைனோ ஸ்மார்ட் சீரியஸ் ரேட்டு 50க்கு 4 வீல் டிரைவ் பண்ணலாமா? அது உங்கள் ஏரியாவை பொறுத்தான் ப்ரோ. நான் வந்து இல்லைலாம் சொல்ல மாட்டேன். உங்கள் ஏரியாவுக்கு அந்த வண்டி பர்ஃபார்மன்ஸாக நல்லா எடுங்க, ஓகேவா? அடுத்தது டிஎன் கேமர் மிஸ்யூ கோகுல். என்ன ப்ரோ உங்களுக்கு பிரச்சனை? அந்த கோகுலால் என்ன தான் மிஸ்யூ கோகுல்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? அடுத்தது சஞ்சய் ஜெயிண்ட் ப்ரோ. டாப் போடுங்க ப்ரோ, உங்களுக்கு தான் சேஃப் டிரைவர். அது என்ன உண்மைதான் ப்ரோ. உங்கள் ப்ரோ வாரத்துக்கு செலவுக்கு மாதிரி சரியாக இருக்குது. இப்போ பாருங்கள் செல்லு போடஞ்சி போய் இதுக்கு ஒரு 30,000 நம்பா போச்சு. நாளைக்கு ஆற்று டாப் போடுங்க ப்ரோ, நல்லாயிருக்கும். அப்படி தான் ப்ரோ டார்கெட்டு. அடுத்தது கேமிங் ஓவர் 9178 ப்ரோ. மணிக்கு எவ்வளோ வாங்குறீங்க ப்ரோ? 1200 5 கலப்பைக்கு வாங்குறேன் ப்ரோ. அடுத்தது செல்வகுமார் 5245. அடுத்து வேலூர் டிராக்டர் 1477. கோவிலுக்கு என்ன பண்ணுறான்னு ப்ரோ? ஏதோ மெக்கானிக் ஷாப்புக்கு போகிறான் ப்ரோ. அடுத்தது பிரேம் கமல் 7961. ஓல்டு மாடல் மகேந்திராவுக்கு ரேடி டயர் போடலாமா? வேண்டாம் ப்ரோ, நார்மல் டயரே போடுங்க. அடுத்து டிஎன் கேமர் நாட் 585 கிளம்பி தூக்கம். ரிவர்ஸ் டிசி கீழே ஆரஞ்சு கலர் ரிவர்ஸ் கீழே இருக்குது. அது என்ன ப்ரோ? அது வந்து ஹேண்ட் பிரேக் ப்ரோ. இந்த டிசி லிவருக்கு கீழே 585 இருக்குது. அது என்ன ப்ரோ ஆரஞ்சு கலருன்னு கேட்குறாரு? அது வந்து ஹேண்ட் பிரேக் அழுத்தி பிடிச்சிட்டு அதை இழுத்துட்டா வீல் வண்டி நின்றுக்கும், அதுக்கு தான். அடுத்தது செந்தமிழரசு 2672. மகேந்திரா லோயர் லிங்க் கலப்பை மட்டும் கை 34 இன்ச்சு என்ன விலை? அதான் ப்ரோ, அது வந்து 2400 ரூபாயா 2000 ரூபாய் என்னமோ வருது ப்ரோ. அக்யூரேட்டான ரேட் தெரில. அடுத்து மித்ரன் டிராக்டர் லைஃப் அஜித் ப்ரோ. டுடே மாஸ் டிரைவிங் 585 டெக்ஸ்டைல் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெஸ்ட் மைலேஜ் ஃபார் சர்வீஸ் அண்ட் மைலேஜ் சார்ஜ். எஸ் ப்ரோ. அடுத்தது சக்தி 8841 ப்ரோ. இந்த 5 கலப்பை ப்ரைஸ் சொல்லுங்கள். 42,000 போட்டேன் நண்பா. அடுத்தது கோகுல் காந்தி. கோகுல் என்ன பண்ணுறான்? அவன் வரமாட்டான். அடுத்து பிரியமானன் 2504. ஒன்னருக்கு எவ்வளோ? 5 கலப்பைக்கு 1200 ரூபா நண்பா. அடுத்தது சூர்யா சேலம். சந்தோஷ் என்ன ஆச்சு ப்ரோ? அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான் ப்ரோ. ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இது என்ன டேட்டில் படித்த கமெண்ட்னா கடைசியாக படிச்சது ஜூன் 11ஆம் தேதி அந்த கமெண்ட் ப்ரோ. ஓகே நண்பா, இந்த வயலை நம்ம படங்காட்டியும் அஜித் இந்த வயலை ஓட்டியாக முடிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னா தென்னை மரத்து கல்லையில் இந்த பிட்டு இருக்குதுல்ல, இதை வந்து ஒரு சில பார்ட்டி வந்து இதெல்லாம் ஓரம் எடுக்க சொல்லுவாங்க, ஒரு சில பார்ட்டி இதெல்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டுற பார்ட்டி வந்து எனக்கு ஓரம் மரம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டுருவார். ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிட்ட ஓட்டுவோமோ அவ்வளோ கிட்ட ஓட்டிக்கிறோம் நண்பா.
ஆனால் அஜித் ஒரு சந்தோடு விட மாட்டேங்கிறான் ப்ரோ. என்னோட 10 நிமிஷம் சேர்த்தி தான் ஓட்டுவான். கம்ப்ளீட்டாக போட்டு நாக்கை போட்டு நக்கி அடிச்சு ஒரு சந்து எத்தி இப்படி ஓட்டிட்டோம்னா வச்சுக்கோங்க, நீட்டாக இருக்கும். தென்னை மரத்தை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். இதை ஓட்டிட்டு அந்த தோப்பு ஒன்று இருக்குது, ஏதோ ஓட்டிகிட்டே இன்றைக்கி ஒரு 4 மணி நேரத்துக்கு இறாக்கி இருக்குது நண்பா. அதை ஓட்டினா ஒரு பொழுது பண்ணி போடலாம். கள்ளப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் இருக்குது. அது இன்றைக்கி போகிறோமா நாளைக்கு போகிறோமான்னு தெரில, பார்ப்போம். மழை பெஞ்சதுன்னா எப்படியோ ஒன்று உருண்டுக்கிட்டு தான் ப்ரோ இருக்கும். இல்லைனா தான் பிரச்சனை. முடிஞ்ச அளவுக்கு எங்கள்கிட்ட பொறுத்த வரலாம் வாரத்தில் எப்படியோ ஒரு 4 நாள்னாச்சும் வண்டியை ரன் பண்ணிவிடும். சும்மா வர்றதுலாம் நேரமே இல்லை. சுஜித்தும் காலேஜ் போயிடுறான் ப்ரோ. அஜித் ஒழுங்காக ஓட்டினானா பரவாயில்ல, அவன் ஜாப்புக்கு போகிறேங்கிறான். ஸோ அதனால் ஏதோ வந்து சப்போர்ட் பண்ணானா சுஜித் அப்படியே கார்த்திகிட்ட போயிடுவானாட்டுக்குது. அவனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், கார்த்தி கரெக்டாக இருக்கும். வாரத்தில் 2 நாளைக்கு வந்தால் கூட போதும். ஏன்னா வந்து கார்த்தி மேக்ஸிமம் அவர் ஓட்டிட உழவு கம்மி தான். கார்த்திக்கு கட்டுறபார் பேலர் தான் அவருக்கு அதிகம். அதனால் சுஜித் சென்னையில் வந்து சப்போர்ட் பண்ண கூட அவன் ஓட்டிடுவான். அதனால் சரி இவன் இது அப்படி செட் ஆகிற மாதிரி இருந்தால் சுஜித்தை கூட விட்டுலாமா அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. என்ன பண்ணுவான்னு தெரில. இவன் எங்கே வரமாட்டான்னு ஆமாம் சுஜித் தான். அவர் எங்கே காலேஜ் படித்து பிஏபிஏ வேலை தான் வாங்குறதுக்கு பார்க்குறாரு. படிக்கிட்டோம் ப்ரோ, நல்லது தானே. எப்படி படித்து ஒருத்தன் ஜாப்புக்கு போகிறதுனால பெருமை தானே. ஆமாம். ஆனால் இன்னையோட இப்போயோட ப்ரோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. ஒரு நல்ல பாடம் ப்ரோ. என்னன்னா எந்த பசங்களுக்குமே போகலாம் ப்ரோ, எந்த பசங்களுக்குமே வந்து டிரைவிங் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு இனிமேல் ஒரு பாடம் தெரிஞ்சுக்கிட்டேன். எவனுக்கு ப்ரோ சொல்லிக் கொடுத்து என்ன ப்ரோ பண்ணுறது, எல்லாம் கம்பி நீட்டிக்கிட்டு போயிடறானுல. மனசு ரொம்ப வலிக்குது நண்பா. அடா கற்றுக் கொடுத்து ஒரு வருஷம் எனக்கு ஓட்டி கொடுத்துட்டு எனக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகல, எல்லாருக்காட்டும் கேட்டால் பரவாயில்ல. அவன் இருக்கிற ஏஜுக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகல அப்படின்னா அது நீங்களே நினச்சி பாருங்க ப்ரோ. நிறையா பேர் சொல்லுவீங்க, ஏன் ப்ரோ கோகலை விட்டீங்க அப்படின்னு. ப்ரோ இப்போ இப்போ இந்த சைட் இருக்குது, 1 மணி நேரம் ஓடும். இப்போ இந்த சைட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வண்டி வச்சுருந்தா எடுத்து போய் ஓட்டிட்டு ஓடான்னு சொல்லுவீங்களா, இல்லை நீங்கள் கொண்டு போய் காட்டில் கொண்டு போய் கொடுத்து நீ ஓட்டுறான்னு சொல்லுவீங்களா? திரும்பியும் 1 மணி நேரம் ஓட்டின வாட்டி நீங்கள் வண்டியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூடையே இருந்து அதுக்கு அவனை ஓட சொல்கிறதுக்கு அது நீங்களே ஓட்டி போடலாம்ல. அதே ரீசனுக்கோசரம் தான் அவனை விட்டுட்டேன். வேறு டிரைவரை சம்பளம் கொடுத்து ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு பக்கம் நாம் கொண்டு போய் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கு நாம் கொண்டு போய் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு பேசாமல் நாமளே ஓட்டிக்கலாம்ல. அதனால தான் பார்க்கலாம். இதுக்கு அடுத்தா பார்க்கலாம். இல்லைனா வேறு யாராச்சும் லோக்கல் டிரைவர் இருந்தால் பார்க்குறேன். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் நண்பா. காடு இன்னும் கொஞ்சம் காஞ்சிருந்தா வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. லைட்டாக ஈரமாக போச்சு. இது 2ஐயும் ஓட்டிட்டு அந்தான பூண்டு காட்டும், அதை ஓட்டிட்டு அந்தான கோரக்காடு. ஓகே நண்பா, ஒரு வழியாக இந்த வெயிலை முடிச்சிட்டான் மாப்பிள்ள. அடுத்து இந்த வெயில், அதனால் நமக்கும் பசிக்குது. மாப்பிள்ளை கேட்டதுக்கு நீங்கள் சாப்பிட்டு வாங்க மாமா, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டான். ஸோ அதனால் நாம் போய் சாப்பிட்டு வந்தால் மாப்பிள்ளையை திரும்பியும் சாப்பிட்றதுக்கு மாற்றிடணும். வேலையே செய்யலான்னு பசிக்குது. என்ன காரணம் ப்ரோ? அதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நண்பா. இந்த வெயில் ஓட்டுட்டோம். நான் போய் சாப்பிட்டு வந்துட்டு அந்தாரம் மேலே 2 வெயில் இருக்குது. எது ஓட்டுறானோ வந்து கம்மி பண்ணிக்கலாம் நண்பா.